இங்க. தொடப்பக்கட்டைக்கு பதிலா கட்டை கையில் எடுக்க போறேன்னு சொல்லி வந்திருக்கிறோம். காலையில வந்து ஒரு அம்மையார் சொல்லிட்டாங்க, இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம், தலை குனிஞ்சு வாழ மாட்டோம், தலை நிமிர்ந்து வாழ போறோம். எங்க பிரச்சனைகளுக்கு நாங்க வழி காண போறோம். பிரச்சனைகளை பேசிட்டு மாத்திரம் போக போறது இல்ல, அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல. குறிப்பா பெண்கள்னா அடிமையாகவே வளர்த்து அடிமையாகவே வாழ வைக்கிற, தலை குனிய வைக்கிற, நமது உரிமைகளை பறிக்கிற ஒரு சமுதாயத்துல நாம இருக்கிறோம். இதற்கு காரணம் சாதிய வெறி இருக்குது. தலித்து பெண்கள் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிப்பதில்லை. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களாய் இருந்தாலும் தலித்து பெண்கள் சமைக்கிறத பிற சாதியினர் சாப்பிடுவதில்லை. பள்ளிக்கூடங்கள்ல ஜனநாயகம் வேற என்ன சொன்னீங்களே, எனக்கு அதெல்லாம் கூட தெரியல. அப்படி இருக்குதா இந்த நாட்டுன்ற ஒரு கேள்வி இருக்குது. சோ எங்கே இருக்கிறது என்பதை தேட நம்ம இங்க வந்திருக்கிறோம். மேடையில் உள்ளவங்க ரொம்ப சிறப்பான பெண்மணிகள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் இயக்கங்களோட பல ஆண்டு காலமா பணி செய்யற தோழியர் சரஸ்வதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இன்று முழுவதும் நம்மோட கூட இருப்பாங்க. அவர்களை அறிமுகப்படுத்த பெருமைப்படுறேன். தமிழ் அரசாங்கத்தின் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நமது பிரச்சனைகளை கேட்டு நமக்கு தலைமை தாங்கி இந்த பெண்கள் பேசுகிறார்களை அவர்கள் நமக்கு துவங்கி வைப்பார்கள். நாம் காண வேண்டிய மாற்றம் என்ன, அந்த மாற்றத்தை எப்படி பெண்கள் வழியாக முன்னெடுத்து செல்வது என்பதற்கான செயல் திட்டங்களை, யோசனைகளை கூறுவதற்காக இந்த கருத்தரங்கத்துக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். சமுதாயத்தில் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நகராட்சி பணியாளர்கள், வந்து துப்புரவு பணியாளர்கள், இந்த மலம் அல்றவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேச வந்திருக்கேன். அது வந்து நீங்க எல்லா வகையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கருவி வந்துருச்சுங்க. இப்ப எது பார்த்தாலும் எல்லாருக்குமே கருவி, எல்லாருக்குமே மிஷின், எல்லாருக்குமே சிஸ்டம் வைஸா எல்லாருக்குமே வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல்ல போனாக்கா டாக்டர் இருந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து முடியும் எங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கிறது என்னன்னா சீமாரும் பக்கெட்டையும் கைக்கு ஒண்ணும் இல்லைங்க. கையாளம் மரம் பண்ணுறது, இந்த ட்ரைனேஜில் இறங்கி முக்கிய கழிவுகள் அறுறது, அதை கூட்டுறது, குப்பறது, எல்லா கழிவுகளும் மனிதனே பார்த்து காய குப்பை அளவுக்கு இருக்கிற கழிவுகளை கூட நாங்கள் கையால் அதை சுத்தப்படுத்தணும். எங்களுக்கான எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாங்கள் அந்த சக்கிலியார் மட்டும்தான் அந்த குப்பை அள்ளணுமா கேட்டால் நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணுங்க. இதுக்கு என்னதான் தீர்ப்பு நீங்கள் சொல்லுங்க. கனியம்மாள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதற்கு என்னதான் தீர்ப்பு அப்படின்னு உனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க. எங்களுடைய குழந்தைகளையும் இந்த பணியில் ஈடுபடுத்த சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா, உங்கள் குழந்தைங்களை எப்பாடுபட்டாலும் நீங்கள் நல்லா படிக்க வைங்க. நல்லா படிக்க வச்சு அவங்கள வந்துட்டு நல்ல வேலைக்கு அனுப்புறதுக்காக முயற்சி செய்யுங்க. இந்த தொழிலை விட்டு முற்றிலுமாக விலகிடுங்க. அதான் உங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சிங்கன்னா அடுத்த தலைமுறையாவது இந்த தொழிலை செய்யாது இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். எங்களுடைய நிலங்கள் வந்து அரசு வனத்துறை மூலியமாக எடுத்துட்டாங்க. எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆதி காலத்தில் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து அது பெரிதாக எடுக்கவில்லை. ஏன்னா ஜனத்தொகை கம்மியாக இருக்குது. அவங்களால விவசாயமும் செய்ய முடியல. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிட்டோம். நாங்கள் விவசாயம் செய்யறோம். அதனால எனக்கு எங்கள் நிலங்களே இல்லை. அணு கழிவுகளும் உலைகளுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு எத்தனையோ எடுத்து மின்சாரம் எடுக்கலாம். அந்த அணுனால வச்சு எங்களுக்கு ஒரு இது கிடையாது. அதனால அணு எடுத்துன்னு இன்னைக்கு முதல்ல கரைஞ்சி போங்க அப்படின்னாங்க. நாங்கள் கரைஞ்சி போல அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். அங்கேயே நைட்டில் படுத்துருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் போறீங்களா போக மாட்டீங்க. நாங்கள் போக மாட்டேன், இங்கே தான் இங்கே போகணும்னு சொன்னோம். அதுக்கு அவங்க உடனே என் பணி கொண்டு வீசிட்டாங்க. 167 பஞ்சாலைகள் தொழில்கள் இருக்குது. 17,000 இளம் வளர்கிற பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக இருக்காங்க. அடைச்சி வச்சு வேலை வாங்குறாங்க. 8 மணி நேரம் சொல்லி வேலை வாங்குறத சொல்லிட்டு 18 மணி நேரம் 24 மணி நேரம் கூட வேலை வாங்குறாங்க. நான் பதிவு செய்ய வேண்டியதெல்லாம் 10ஆம் கிளாஸ் 11வது படிக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில், அதுவும் அருந்ததிய பெண்களை வந்து இந்த பணிக்கு அமர்த்தப்படுறாங்க. இது அவங்க அப்பா அம்மாவுடைய சமூகத்தோடு தான் நடக்குது. காரணம், சுமங்கலி, மாங்கல்யம், கண்மணி போன்ற திட்டங்கள்ல இவங்களை ஆசை வார்த்தை கூறி அந்த ஏமாற்று வித்த காலங்கள் என்று சொல்லக்கூடிய புரோக்கர்கள் மூலமா
ஆடு மாடு மாதிரி ஓட்டி வர்றாங்க. இதுக்கு போனாலும் செய்யல யாரும் சொன்னாங்க. அப்ப நாங்க மாறக்கூடாது. அப்படியே நெல்கொடை நேசமா இருக்கணுமா? இல்லாத குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டுறது இல்லை சரியா. போகிறது 2 கிலோமீட்டர் இருக்குது ஸ்கூல் கட்டுறது. நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் இருந்தால் நம்ம பசங்கள்லாம் போகிறதில்ல. வர்றது தோப்பில் வந்து பாம்பு பூச்சி அதிகமாக இருக்கும். லைட்டு சரியாக இல்லை. அதுக்கு கிச்சன் போகிறது இந்த என்ஆர்ஜி திட்டத்தை கொண்டாந்து இப்போ மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பணம் பட்டோட ஆகுது. ஆனால் ஒரு பணமும் வந்து மக்களுக்கு போய் கிடையாது. அதுதான் உண்மை. பெண்களுக்கு வந்து இப்போ பொதுவாக வந்து எல்லாரும் வெளியே போய் வியாபாரம் பண்ணி குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்க பிள்ளைகளை காப்பாற்றுறதாக வியாபாரம் பண்ணாங்க. அந்த பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் பிரச்சாரியாலையும் அப்புறம் வந்து பணக்காரங்களாலையும் ரொம்ப தொல்லைங்க ஜாஸ்தியாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்கள்லாம் மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த சாப்பாடை மாட்டுக்கு வச்சாங்க. மாட்டை கூட சாப்பிட விடாமல் தூக்கி கீழே கொட்டிட்டாங்க. ஒரு 5 குருமானவர்களை ஒரு 3 மாதம் குருமணத்தில் படித்த குருமானவர்களை 6 பேரை வெளியேற்றிட்டாங்க. காவல்துறையினராலும் சமூகத்தினாலும் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் எவ்வகையிலெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளக்கச்சேரி என்ற கிராமம் இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. நம்ம ஜாதியை வச்சு அதாவது வந்து அதுக்கு வந்து ஒரு பையன் ஒரு அந்த விஜயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துருது. அதை வச்சு அந்த பையன் வந்து ஒரு திருவிழா பார்க்க போன பையன் தான் பக்கத்து ஊர். அது வந்து சாதி கொடுமையினால அந்த பையனை வெட்டி 11 வயசு பையன் அவன் வெட்டி கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க. நாங்கள் வந்து கொத்தடிமையாக வந்து இங்கே வந்து அடிபட்டு அதில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வந்து ரொம்ப இங்கே வந்து நான் சொல்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன். மதுரை மாநகராட்சியில் சூப்பர்வைசர் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது கான்ட்ராக்டா சேர்ந்திருக்காங்க துப்புரவு தொழிலாளர்களை. இவர்களுக்கு மினிமம் சேலரி தான் கொடுக்குறாங்க. இவங்களுடைய வாரிசு என்ற பேரில் அதை வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அடுத்து இந்த துப்புரவு தொழிலாளர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கந்து வட்டிக்கு ஆளாகி கையெழுத்து போட்ட உடனே அந்த சம்பளத்தை அப்படியே வட்டிக்கு வாங்கிட்டு போறது இன்னும் மதுரையில் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் பறையர் ஜாதி மக்கள் நாங்கள் வந்து 3 கிராமம் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 கிராமம் வந்து நத்தம் காலனி, அண்ணா நகர், கொண்டம்பட்டி. இந்த 3 கிராமம் வந்து வன்னியர் ஜாதி வெறியர்களால் வந்து எங்கள் 3 ஊருமே அழிஞ்சிடுச்சு. எங்கள் ஊரில் வந்து ஒரே போட்டுகளுக்கு அடுத்த வேலை துணி இல்லாமல் நேற்றுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கிறாங்க. 2 ட்ரெஸ்ஸு 17 நாளாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. துவைச்சு அதுவே போட்டிருக்குறாங்க. எங்கள் குழந்தைங்க 3 ஊர் மக்கள் கிராம மக்களுக்கும் ஒரே உடுத்துறதுக்கு ஒரே துணியை வச்சுட்டு இருக்கிறாங்க. வீடுகள் எல்லாமே நொறுக்கப்பட்டிருக்குது. தீயிட்டு கொடுத்து கண்ணு கரையே இருக்குது. எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நடு தெருவில் ஒரு முகாம் போட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க. குழந்தைங்களாம் நடு தெருவில் படுக்க வச்சுட்டு ஒரு போதிகளுக்கு ஒரு துணி கூட இல்லாமல் எங்களோட புடவைகளை போத்திட்டு நாங்கள் பிள்ளைங்களை படுக்க வச்சுருக்குறோங்க. எங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த பழைய ஜாதியில் பிறந்தது வந்து எங்களோட தப்பா சொல்லுங்க. நீங்கள் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த கொடுமைகளை நாங்கள் எத்தனை காலத்துக்கு அனுபவிக்கிறது? எல்லாரும் வந்து தீபாவளி நாள் வந்து எல்லாரும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு சுத்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் எங்கள் குழந்தைங்க நாங்கள் எல்லாரும் குளிக்காம ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கையாவது நின்று இருக்கணுங்க. எங்கள் குழந்தைங்க எல்லாம் மத்தா பிடிச்சி எல்லாரும் குழந்தைங்க கையில் பிடிச்சிருப்பாங்க. எங்கள் குழந்தைங்க தட்டை ஏறி நின்றுட்டு ஒரு வேளை சாப்பாடு எப்போ போடுவாங்கன்ட்டு கதறி அழுதுட்டு இருந்தாங்க. ஒரே சாப்பாடு தான் நாங்கள் தீபாவளி நாள் சாப்பிட்டோங்க. மிச்சம் 2 வேளையும் பட்னியாக கிடந்துங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் வீடு வாசல் எதுவுமே கிடையாது. நடு தெருவில் இருக்கிறோங்க. நாங்கள் பேசின பெண்களோட மனித உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக தலித் பெண்கள், இருளர் பெண்கள், ஆதிவாசி பெண்கள், முஸ்லிம் பெண்கள், அப்புறம் மீனவர் பெண்கள், இந்த பெண்களோட உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒன்று வந்து அரசுனால, இன்னொன்று வந்து மேல் ஜாதி ஜனங்கள்னால, இன்னொன்று வந்து கணவர்னாலையும் மறுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் எனது ஐக்கிய நாடு இல்லாட்டி உலக லெவலில் பேசுறது எக்கனாமிக் பொருளாதார உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. சோஷியல் என்னது சமுதாய உரிமை
உரிமை, கலாச்சார உரிமை, அரசியல் உரிமை, குடி உரிமை எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்ம பொது விசாரணை மாதிரி நடத்துறதுல எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு. இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், அது ஒன்றும் பெரிய அளவில் போராட்டம் நடக்கணும். அப்புறம் இன்னொன்று கொள்கைகள் சட்டங்கள்ல மாறுதல் தேவை. ஒன்று நமக்கு முக்கியமான வேண்டியது தலித் ரைட் டு ரிசோர்சஸ் ஒரு சட்டம் தேவை. எழுகிறோம் 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 இந்த நாடு நமக்கு சொந்தம் என்று பாடி எழுகிறோம். சொந்த நாட்டு கனிவளங்கள் சூறை போகும் காட்சியை இந்த நாட்டு பெண்கள்